வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொன்றைங்கி மலை ஏறிக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய குலதெய்வங்க மல்லிகார்ஜுன சுவாமி. ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து உள்ளே போகணுங்க. இந்த ஊருக்கு பேரே கொன்றைங்கி கீரனூர்னு பேர். ஒரு அற்புதமான மலைங்க. ரொம்ப கஷ்டம். 3850 அடி. இப்போ நான் உச்சியில தான் ஏறிக்கிட்டு இருக்கேங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இடம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஒரு கம்பி ஒன்று போட்டிருப்பாங்க பாருங்க, ஒரு இது மாரி அடிச்சு. இந்த கம்பிய பிடிச்சு தான் தொங்கிட்டே ஏறணும். ஏறுறப்ப கூட ஏறிடலாங்க. இறங்குறப்ப தான் ரொம்பவுமே சிரமமா இருக்கும். நாங்க எப்போவுமே சிவன் ராத்திரிக்கு போயிட்டு நைட்டில் தான் இது ஏறுவோம். இந்த தடவை பகலில் போனங்காட்டி கொஞ்சம் காற்று இல்லாமல் இருந்தது. அதனால தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ரொம்ப காற்றா இருக்கும். ஒரு படி கூட இருக்காது. மலையே பார்த்தீங்கன்னா, சிவலிங்கம் மாரி தான் இருக்கும். இப்போ இது கீழே இருந்து மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் அந்த படியெல்லாம் கொஞ்சம் சுண்ணாம்பு அடிச்சு விட்ருக்காங்க. இதை வச்சு அடையாளமாக வச்சு தான் நம்ம ஏறணும். இந்த கம்பி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டு விட்ருக்காங்க. இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே தான் ஏறணுங்க. நானும் என் மகனும் மருமகளும் 3 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். பௌர்ணமி அன்னைக்கு பகலில் தான் ஏறிக்கிட்டு இருந்தோம். அவங்க 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க. இப்போ நான் அப்படியே பின்னாடி ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு, தண்ணி அவசியமாக கொண்டு போகணுங்க. அப்படியே கொஞ்சம் மெதுவாக மொல்ல உட்காந்து நான் அப்படியே ஏறிட்டேங்க. இது வந்து மேலே ஏறி போனோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு குகை கோயிலுங்க. அங்கே வந்து சிவபெருமான் இருக்கிறாரு. இதுவும் வந்து மேலே உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சொனை. இது வந்து உச்சியில் இப்படி தான் இருக்கும். இது வந்து என் மகனும் மருமகளும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுங்க. மேலே சிவபெருமான் சுயம்பு லிங்கங்க. அது வந்து நான் அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணலை. ஃபோட்டோ எடுக்க வேண்டான்ட்டாங்க. இப்போ ஏறி முடிச்சுட்டு இறங்கிட்டோம். மேலே போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் இறங்குனோம். எங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆச்சு ஏறி இறங்குறதுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினாலும் அங்கே போய் எங்களுடைய குலதெய்வம் சிவபெருமானை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். ஒரு வருஷத்துக்கு 2 தடவையாவது இதில் ஏறிடுவோம். இந்த மாதிரி மலை ஏறி இறங்கும்போது உடம்பும் மனசும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு மறக்காமல் போயிட்டு